இலங்கையில் ஒரே மாதத்தில் 13,000 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் மீண்டும் ஒரு தேசிய சுகாதார அவசர நிலையானது உருவாகியுள்ளது. இலங்கையில் பார்த்தோம்னு சொன்னால் தற்பொழுது நாடு முழுவதும் மிகவும் வேகமாக பரவி வருகின்ற விடயம்தான் இந்த டெங்கு காய்ச்சலானது இலங்கையில் மீண்டும் வேகமாக பரவி வந்து மீண்டும் ஒரு தேசிய சுகாதார அவசர நிலையானது இலங்கையில் உருவாகி உள்ளது. இந்த வருடம் மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் இதுவரைக்கும் 47,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளிகள் வந்து இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். இதில் பார்த்தோம்னு சொன்னால் 29 பேர் வந்து பலியாகி உள்ளார்கள். இந்த டெங்குவால் பாதிக்கப்பட்டு 29 பேர் வந்து உயிரிழந்துள்ளார்கள். இந்த ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் இதுவரைக்கும் 13,689 புதிய டெங்கு நோயாளிகள் வந்து இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். இதனால் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கை அரசாங்கமானது உடனடியாக நாடு முழுவதும் 3 நாள் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையினை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டெங்கு பரவலானது ஏன் இவ்வளவு மோசமடைஞ்சிருக்குது, எந்தெந்த மாவட்டங்கள் வந்து மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்றது, இலங்கை அரசாங்கமானது தற்பொழுது என்ன நடவடிக்கையினை வந்து எடுத்திருக்கிறது என்பது தொடர்பான விடயங்களை வந்து இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், 2026ஆம் ஆண்டு இந்த வருஷம் மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் 47,530 டெங்கு நோயாளிகள் வந்து இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 29 பேர் வந்து பலியாகி இருக்கிறார்கள். இந்த ஜூன் மாதம் வரைக்கும் 13,689 பேர் வந்து இந்த டெங்குவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த டெங்கானது மிகவும் வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இந்த 6 மாதத்துக்குள்ள மட்டுமே பார்த்தோம்னு சொன்னால் 47,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளிகள் வந்து இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். இந்த வருஷம் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் அதிக அளவிலான மழை வீழ்ச்சிகள் எல்லாம் பதிவாகி இருந்தது. இதன் ஒரு காரணத்தினாலையும் கூட இந்த டெங்கு நுழம்புகளின் பரவலானது அதிகமாக காணப்படுகின்றது. சரி, எந்தெந்த மாவட்டங்களில் வந்து மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் சுகாதார அமைச்சு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 538 கிராம சேவை பிரிவுகள் பார்த்தோம்னு சொன்னால் மிகவும் ஆபத்து பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலேயும் பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளாக கொழும்பு, கம்பகா, களுத்துறை மாவட்டங்களும், காலி, மாத்தறை, ஹம்பந்தோட்டை, கண்டி, மாத்தளை, ரத்னபுரி, கேகாலை, குருநாகல், புத்தளம், பதுளை, மட்டக்களப்பு மாவட்டங்கள் வந்து அதிகமாக இந்த டெங்கு நோயானது அதிகரித்து காணப்படுகின்றது. மேலும் பார்த்தோம்னு சொன்னால் 112 MOH பிரிவுகளும் உயர் ஆபத்து பகுதிகளாக வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இதனால் தான் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கை அரசாங்கமானது இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நாடு முழுவதும் பார்த்தோம்னு சொன்னால் 3 நாட்கள் டெங்கு ஒழிப்பு விசேட வேலை திட்டத்தினை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த நடவடிக்கையின் கீழே பார்த்தோம்னு சொன்னால் 600 கிராம சேவகர் பிரிவுகளை சேர்ந்த வீடுகள் எல்லாம் வந்து பரிசோதிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த நடவடிக்கையானது ஏற்கனவே வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. வீடு வீடாக டெங்கு நுழம்பு பரவல் தொடர்பான சோதனைகள் வந்து நடைபெறும். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் அரசு அலுவலகங்கள், பாடசாலைகள், தொழிற்சாலைகள், வழிபாட்டு தலங்கள் ஆகிய இடங்களை பார்த்தோம்னு சொன்னால் இந்த டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் வந்து நடைபெறும். மேலும் பார்த்தோம்னு சொன்னால் முப்படையினரின் தலைமையில் சிறப்பு கண்காணிப்பு பிரிவு வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. சட்ட நடவடிக்கைகளும் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இதற்கிடையில் பார்த்தோம்னு சொன்னால் சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கம் வந்து ஒரு முக்கிய குற்றச்சாட்டு ஒன்றை வந்து முன் வச்சிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு அவங்க முன் வச்சிருக்காங்கன்னு சொன்னால் இந்த டெங்கு பரவல் குறித்து வந்து ஏற்கனவே வந்து அதாவது ஏப்ரல் மாதத்திலேயே வந்து அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையானது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சில மாகாண அதிகாரிகள் வந்து உடனடி நடவடிக்கையினை வந்து எடுக்காதனால இன்று இந்த நிலை வந்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2017ஆம் ஆண்டு பரவிய அதே வகையான டெங்கு வைரஸ் ஆனது 2026இல் மீண்டும் பரவி வருவதாகும். அதாவது 2017ஆம் ஆண்டு பரவின அதே டெங்கு வைரஸ், அதே வகையைச் சேர்ந்த அந்த வைரஸ் ஆனது தற்பொழுது 2026ஆம் ஆண்டு இந்த வருஷம் வந்து மீண்டும் பரவி வருவதாகவும் அந்த வைரஸுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியானது தற்பொழுது பலரிடமும் குறைவாக இருப்பதனாலும் பாதிப்பானது அதிகரித்து காணப்படுவதாக வந்து அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த டெங்கு தொடர்பாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் மக்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோளை வந்து விடுத்திருக்காங்க. என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் வாரத்துக்கு குறைந்தது 30 நிமிடங்கள் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்யுங்கள்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கூட அவங்க சொல்லல, வாரத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு
குறைந்தது 30 நிமிடங்கள் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்யுங்கள் என்றும், தேங்கி நிற்கும் நீரை அகற்றுங்கள், பழைய டயர்கள், தேங்காய் சிரட்டைகள், பிளாஸ்டிக் பாத்திரங்கள், பூச்சாடிகள், நீர் தேங்கும் எந்த பொருளையும் உடனடியாக அகற்றுங்கள். டெங்கு ஒழிப்பில் அரசு மட்டும் ஈடுபட்டால் போதாது, மக்களின் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் என்று சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இலங்கையில் இந்த டெங்கு பரவலானது மீண்டும் ஆபத்தான நிலையினை அடைந்திருக்கின்றது. அடுத்த சில வாரங்கள் மிகவும் முக்கியமானவை என்று மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். உங்கள் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தையே பாதுகாக்க முடியும். இந்த டெங்கு நோய் தொடர்பாக மக்கள் அனைவரும் விழிப்பாக இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.